بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. وما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் யாவலவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரோடு மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னார் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜுமா தினத்தன்று இங்கு அமர்ந்திருக்கும் நம்மீதும் உலக மக்கள் அத்துணை நபர்கள் மீதும் என்றென்று நெருக்கமாக உண்டாகுமாக. ஆமீன். இறைவா, எதை எனக்கு கற்றுத்தந்தாயோ அதை தவிர வேறு எந்த ஞானமும் எனக்கு இல்லை என்பதை ஆர்வப்படுத்தியவனாக, உங்களுடைய துஆவை ஆதரவைத்தவனாக எனது ஜும்மாவை நான் ஆர்வம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஏராளமான அற்புதங்களை, முஅஜிஸாக்களை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை வரக்கூடிய ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு முஅஜிஸா, அற்புதத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினார். அதன் மூலமாக இஸ்லாத்தையும் அதிகரித்தான். இஸ்லாமியர்களுக்கு ஈமானில் ஒரு வலு சேர்ப்பதற்காக வேண்டிய பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக பல முஅஜிஸா, அற்புதங்களை அல்லாஹ் ஏற்படுத்தினார். இப்படி நாம் பார்க்கின்ற பொழுது பெருமானாருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் பார்க்கின்ற பொழுது ஏதேனும் ஒரு அற்புதத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான். அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜ் என்னும் ஒரு மிகப்பெரும் ஒரு விண்ணுலக பயணத்தை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தினான். இது ஒரு அற்புதத்தில் கட்டுப்பட்ட ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் ஏராளமான அற்புதங்கள் நிகழ்ந்திருந்தாலும் கூட இது போன்ற ஒரு அற்புதத்தை, என்னதான் பல நபிமார்களுக்கு பல அற்புதத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினாலும் கூட பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது போன்ற ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தியதை போன்று வேறு எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. இது பெருமானாருடைய வாழ்க்கையில் குறிப்பிட்ட ஒரு விஷயமாக பெருமானாருக்கு மட்டும் ஏற்படுத்த இந்த விண்ணுலக பயணம், இந்த மிஅராஜ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பயணத்தை அல்லாஹ் பெருமானாருக்கு மட்டும் ஏற்படுத்தியிருக்கின்றான். இந்த பயணத்தை ஏற்படுத்துவதற்கு முன்பும் சரி பின்பும் சரி அல்லாஹ் பல ஆச்சரியமான நிகழ்வுகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் 3 முறை அவர்களுடைய இருதயத்தை வெளியே எடுத்து ஜம்சம் நீரால் கழுவப்பட்டு மீண்டும் அவருடைய இருதயத்தை அவருடைய உடலில் பொருத்தப்பட்டதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார். இது போன்று 3 முறை அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்றது. அதில் முதல் முறை ஏற்படுகின்ற பொழுது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன குழந்தையாக இருக்கின்ற பொழுது, சின்ன சின்ன குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த பருவ காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி பெருமானாருடைய இருதயத்தை எடுத்து
ஜம்சம் நீரால் கழுவுங்கள் என்பதாக அல்லாஹ் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இருதயத்தை அதே போன்று எடுத்து கழுவப்பட்டு மீண்டும் உள்ளே பொருத்தப்பட்டது. ஹலீமா அம்மா அவர்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பால் ஊட்டுவதற்காக வேண்டி ஆமீனா அம்மா அவரிடமிருந்து வாங்கி தன்னுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். தன்னுடைய வீட்டில் வைத்துக்கொண்டு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹலீமா அம்மா அவர்கள் பால் ஊட்டுகிறார்கள். இப்படி நீண்ட காலம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலீமா அவருடைய வீட்டிலேயே இருக்கிறார்கள். ஒரு சமயம் ஹலீமா அம்மாருடைய குழந்தைகளோடு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் அமர்ந்திருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். இது யார் என்று தெரியவில்லை. பெருமானாருக்கு ஒரு தயக்கம், ஒரு சின்ன ஒரு பயம் பெருமானாருக்கு ஏற்படுகிறது. ஒரு நடுக்கம் பெருமானாருக்கு ஏற்படுகிறது. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கீழே படுக்க வைத்து பெருமானாருடைய நெஞ்சை லேசாக கீறி பெருமானாருடைய இருதயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியே எடுத்து அவருடைய அந்த இருதயத்தை ஜம்சம் நீரால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கழுவுகிறார்கள். பெருமானுடைய அந்த இருதயத்தில் இருந்த ஒரு சின்ன ஒரு சதை துண்டை அவர்கள் வெட்டி அதை வெளியே எடுத்து போடுகிறார்கள். காரணம், அந்த சதை துண்டு என்பது ஷைத்தானுக்கு உண்டான துண்டாக இருக்கிறது. இது ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் அந்த துண்டு இருக்கிறது. அது பெருமானாருக்கு ஆகாது என்பதற்காக, ஷைத்தானுடைய தீங்கு பெருமானாருக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடலில் இருந்த அந்த சின்ன ஒரு சதை துண்டை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெட்டி வெளியே தூக்கி போடுகிறார்கள். மீண்டும் பெருமானாருடைய அந்த இருதயத்தை அதை அவருடைய உடலில் வைத்து அவருடைய உடல் அந்த தைக்கிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இதே ஹலீமா அம்மா அவருடைய சின்ன பிள்ளைகள் பெருமானாருக்கு இது போன்று நடக்கக்கூடிய நிகழ்வை பார்க்கிறார்கள். தன்னுடைய தாயாரிடத்தில் ஹலீமா அம்மா அவரிடத்தில் அந்த குழந்தைகள் சென்று தன் தாயிடத்தில் கூறுகிறார்கள், முகம்மதை யாரை கொலை செய்து விட்டார்கள் என்பதாக தன்னுடைய தாயிடத்தில் ஹலீமா அம்மாவுடைய பிள்ளைகள் சொல்கின்ற பொழுது ஹலீமா அம்மா அவர்கள் பயத்தோடு வெளியே வந்து பார்க்கிறார்கள். பெருமானாரோடு ஆரோக்கியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை ஹலீமா அம்மா அவர்கள் பார்க்கிறார்கள். பெருமானாருடைய பக்கத்தில் ஹலீமா அம்மா அவர்கள் வந்து பெருமானாருடைய சட்டையை கலட்டி பார்க்கின்ற பொழுது பெருமானாருடைய அந்த நெஞ்சு பகுதியில் தைக்கப்பட்ட அந்த அடையாளம் இருப்பதை ஹலீமா அம்மா அவர்கள் பார்த்து பயந்து போகிறார்கள். இந்த குழந்தை இனி நம்மிடத்தில் இருந்தால் ஏதேனும் ஆகிவிடுமோ என்ற பயத்தில் ஹலீமா அம்மா அவர்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆமீனா அம்மா அவரிடத்தில் ஒப்படைத்துவிட்டு ஹலீமா அம்மா அவர்கள் வருகிறார்கள். இது பெருமானாருக்கு முதலில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. பெருமானுடைய இருதயத்தை வெளியே எடுத்து அவருடைய இருதயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜம்சம் நீரால் கழுவி மீண்டும் அவருடைய உடலில் பொருத்தப்பட்டது. அதற்கு அடுத்ததாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் பட்டம், நபி பட்டம் கொடுப்பதற்கு முன்பாக ஒரு முறை நடைபெற்றது. இதே போன்று பெருமானாருடைய இதயத்தை வெளியெடுத்து ஜம்சம் நீரால் கழுவி மீண்டும் அவருடைய உடலில் பொருத்தப்பட்டது. இது இரண்டாவது முறை நடந்தது. மூன்றாவது முறை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய அந்த பயணம் செல்வதற்கு முன்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வீட்டினுடைய அந்த முகட்டை எடுத்து திறந்து கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உள்ளே வருகிறார்கள். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாருடைய நெஞ்சை பிளந்து அவருடைய இருதயத்தை மீண்டும் வெளியே எடுத்து ஜம்சம் நீரால் பெருமானாருடைய இதயத்தை கழுவி சொர்க்கத்திலிருந்து ஒரு தங்க தட்டில் ஈமானையும் ஹிக்மத் ஞானத்தையும் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெஞ்சில் ஒரு தங்க தட்டில் சொர்க்கத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்து அவருடைய நெஞ்சில் கொட்டிவிட்டு மீண்டும் அவருடைய இருதயத்தை பெருமானாருடைய நெஞ்சில் அப்படியே பொருத்தப்பட்டு அவருடைய நெஞ்சை தைக்கப்பட்டது. இதே போன்று 3 முறை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இருதயத்தை வெளியே எடுத்து ஜம்சம் நீரால் கழுவப்பட்டது. ஆனால் இன்றைய காலத்தில் நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு ஆராய்ச்சியாளர்களும் ஒவ்வொரு மருத்துவர்களும் ஒரு மனிதனுடைய ஒரு உறுப்பு அகன்று விட்டது என்று சொன்னால் அதை பொருத்துவதற்கு உண்டான எல்லா மருத்துவமும் இன்று வந்துவிட்டது.
மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் இன்று கலட்டப்படுகிறது, மீண்டும் மாற்றப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய கையும் வெட்டப்பட்டது என்று சொன்னால் மீண்டும் அது பொருத்தப்படுகிறது. ஒரு மனிதனுடைய கண் வெளியே வந்தது என்று சொன்னால் மீண்டும் அவனுடைய கண் பொருத்தப்படுகிறது. இப்படி மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் அவனை விட்டு அகன்று விடுகின்ற பொழுது மீண்டும் அதை பொருத்தப்பட்டு இன்று மருத்துவத்தினுடைய விஞ்ஞானத்தினால், மருத்துவத்தினுடைய அந்த வளர்ச்சியினால் இன்று மேலோங்கி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே இந்த மருத்துவ சிகிச்சை என்பது, இந்த இருதய ஆபரேஷன் என்பது பெருமானாருடைய காலத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்திவிட்டார். பெருமானுடைய காலத்தில் இது போன்ற மருத்துவ சிகிச்சைகள், ஆபரேஷனை பெருமானுடைய காலத்தில் அதுவும் பெருமானாருக்கு ஏற்படுத்திவிட்டார். இன்றைய காலத்தில் நாம் பார்க்கலாம், ஒரு மனிதனுக்கு ஒரு ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு மருத்துவ மருந்தை, மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மருந்தை அவனுடைய உடலில் செலுத்தி அவனுக்கு மயக்கத்தை ஏற்படுத்தி அதற்கு பிறகுதான் அவனுக்கு ஆபரேஷன் செய்ய முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த எந்த இடத்தில் ஆபரேஷன் செய்யப்படுகிறதோ அந்த இடத்தில் உணர்வு இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தி ஒரு ஊசிய மருந்தை செலுத்தி அந்த இடத்தில் மற்றும் உணர்வு அற்றவனாக அந்த மனிதரை ஆக்கி அந்த நேரத்தில் அந்த மனிதருக்கு ஆபரேஷன் செய்யப்படுகிறது. ஆனால் பெருமானாருடைய காலத்தில் எந்த ஒரு மயக்க மருந்தும் இல்லை, எந்த ஒரு உணர்வு அற்ற நிலையை ஏற்படுத்துகின்ற மருத்துவமும் இல்லை. ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாருடைய கண் முன்பாகவே பெருமானாருக்கு இருதய ஆபரேஷனை செய்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஒரு மயக்க மருந்தும் ஏற்படுத்தாமல், எந்த ஒரு உணர்வு அற்ற ஒரு மருந்தை ஏற்படுத்தாமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேரடியாக பெருமானாருக்கு இது போன்ற ஒரு சிகிச்சையை செய்தார்கள். பெருமானாருக்கு அல்லாஹ் எந்த ஒரு வேதனையும் இல்லாமல், எந்த ஒரு வலியும் இல்லாமல் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது போன்ற ஒரு மருத்துவ சிகிச்சையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஏற்படுத்தியிருக்கிறார். இப்போ இந்த மஅராஜுடைய இந்த பயணத்தின் மூலமாக நம் பெற வேண்டிய சில படிப்பினைகள், மேராஜின் மூலமாக ஏராளமான விஷயங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுடைய அந்த பயணத்தில் தான் கண்ட அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எடுத்துரைக்கின்ற பொழுது அதில் நாம் பெற வேண்டிய சில படிப்பினைகளையும் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக சொல்லி தருவார்கள். அதாவது பெருமானாருக்கு இது போன்ற ஆபரேஷன், இது போன்ற சிகிச்சை எல்லாம் நடக்கிறது. சில வருடங்களுக்கு முன்பாக சில மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் ஒரு வயது முதிர்ந்த ஒரு வயதான ஒரு மனிதர் கோமாவுடைய நிலையில் இருக்கிறார். அந்த நிலையில் இருக்கின்ற பொழுது அவருக்கு என்ன உணர்வு ஏற்படுகிறது என்பதை மருத்துவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அதை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்பதற்காக சில மருத்துவர்கள் முடிவெடுத்து அந்த மனிதர் கோமாவில் இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறார். சில வருடங்கள் கழித்து அந்த மனிதர் மீண்டும் பழைய நிலைமைக்கு ஆரோக்கியமான ஒரு நிலைக்கு அந்த முதியவர் வருகிறார். இப்படியே பல வருடம் அந்த மனிதரும் வாழ்கிறார். அந்த நேரத்தில் சில மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் அந்த மனிதரிடத்தில் சென்று, நீங்கள் கோமாவுடைய நிலைமையில் இருந்தீர்களே, அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதேனும் உணர்வுகள் இருந்ததா? வெளியில் மனிதர்கள் பேசக்கூடிய விஷயங்கள், வெளியே நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏதேனும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்பதாக மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் அந்த முதியவரிடத்தில் கேட்கின்ற பொழுது அவர் சொல்லக்கூடிய விஷயம், எனக்கு எந்த ஒரு விஷயம் எனக்கு நினைவில் இல்லை, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நான் கோமாவுடைய அந்த நிலையில் இருக்கின்ற பொழுது யாரோ என் அருகில் அமர்ந்து கொண்டு குர்ஆன் ஓதக்கூடிய வசனங்களை நான் கேட்டேன் என்பதாக அந்த முதியவர் சொல்கிறார். பிறகு விசாரிக்கின்ற பொழுது அந்த முதியவருடைய மனைவி அவருக்கு அருகில் அமர்ந்து கொண்டு தினமும் குர்ஆனை ஓதிக்கொண்டே வருகிறார் என்பதாக ஆராய்ச்சியாளர்கள் முடிவில் சொல்கிறார்கள். இப்போ ஒரு மனிதர் மயக்கமான நிலையில், அந்த கோமாவுடைய
ஃபிரௌனுடைய அந்த நிலைமையில் இருக்கின்ற பொழுது என்ன ஏற்படுகிறது என்று தெரிந்து கொள்வதற்காக ஒரு மனிதர் அழைத்து கேட்கின்ற பொழுது அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நான் கோமாளி இருக்கின்ற எந்த ஒரு நிகழ்வும் எனக்கு ஞாபகத்திற்கு இல்லை, ஆனால் நான் குர்ஆனோடு அதிக தொடர்பில் இருந்ததன் காரணமாக என் அருகில் யாரோ குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயம் மட்டும் என்னுடைய காதுக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது என்பதாக அந்த முதியவர் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் பதிவு செய்கிறார்கள். சரி, ஹலிமா அம்மா அவர்கள் மூலமாக சில விஷயங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். இப்படி ஒவ்வொரு மூலமாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் ஏற்படுத்தியிருக்கின்றான். இது இந்த மிஅராஜ் என்னும் இந்த பயணத்தின் மூலமாகவும் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது போன்ற இன்னும் ஏராளமான விஷயங்களையும் இந்த மிஅராஜுடைய பயணத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் மக்காவிலிருந்து பைத்துல் மக்தஸிற்கு நான் பயணம் செய்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை மேராஜிற்கு என்னை அழைத்து சென்றிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மக்காவிலிருந்து நான் பைத்துல் மக்தஸிற்கு நான் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இடையில் ஒரு நறுமணம் ஒன்று எனக்கு வீசியது. ஒரு நறுமணமான ஒரு காற்று என்னுடைய மூக்கிற்கு நுகரப்பட்டது. அந்த நேரத்தில் நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கிறேன், ஜிப்ரீல் அவர்களே, ஒரு நறுமணமான ஒரு வாசனம் எனக்கு தெரிகிறது, இது யார், இது எதற்காக இந்த இடத்தில் இந்த வாசனை தெரிகிறது என்பதாக நான் ஜிப்ரீல் அவர்களிடத்தில் கேட்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நாயகம் அவர்களே, இது யார் தெரியுமா? ஃபிரௌனுடைய காலத்தில் மாஷிதா என்ற ஒரு பெண்மணி இருந்தார்கள். ஃபிரௌனுடைய வீட்டில் ஃபிரௌனுடைய மகளினுடைய தலையை சீவி கொண்டு கொடுக்கக்கூடிய மாஷிதா என்ற ஒரு பெண்மணி இருந்தார்கள். அவர்களுடைய கபூர் தான் இது என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். பெருமானார் கேட்கிறார்கள், ஜிப்ரீல் அவர்களே, எதற்காக இந்த பெண்மணிக்கு இப்படி ஒரு நன்மை கிடைத்தது, என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நாயகம் அவர்களே, இந்த மாஷிதா என்ற இந்த பெண்மணி ஃபிரௌனுடைய வீட்டில் ஃபிரௌனுடைய மகளுக்கு தலையை சீவி கொடுக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக அவருடைய வீட்டிலேயே இந்த பெண்மணி வாழ்ந்து வந்தார்கள். ஒரு சமயம் அதே போன்று ஃபிரௌனுடைய மகளுக்கு தலையை சீவி கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் மாஷிதா அவர்கள் கையில் வைத்திருந்த அந்த சீப்பை கீழே தவறவிட்ட அந்த நேரத்தில் மாஷிதா என்ற இந்த பெண்மணி பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி அந்த சீப்பை கையில் எடுக்கிறார்கள். ஈமானை பாதுகாத்து கொண்டிருந்த அந்த பெண்மணி, ஈமானை மறைத்து வைத்திருந்த அந்த பெண்மணி தன்னை அறியாமலேயே சீப்பை கையில் எடுக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி அந்த பெண் அந்த சீப்பை கையில் எடுக்கின்ற பொழுது அந்த வார்த்தையை ஃபிரௌனுடைய மகள் கேட்டுவிட்டார். ஃபிரௌனுடைய மகள் அந்த வார்த்தையை கேட்டு அந்த மகள் கேட்கிறாள், இது என்னுடைய தந்தையினுடைய பெயரைத்தான் நீ சொன்னாய் என்பதாக அந்த மகள் கேட்கின்ற பொழுது மாஷிதா அம்மா அவர்கள் சொன்னார்கள், இல்லை, உனக்கும் உன்னுடைய தந்தை ஃபிரௌனுக்கும் இறைவனான அல்லாஹ்வுடைய பெயரை நான் சொல்லி நான் இதை எடுத்தேன் என்பதாக மாஷிதா அம்மா அவர்கள் அந்த பெண்மணியிடத்தில் கூறுகின்ற பொழுது ஃபிரௌனுடைய அந்த மகள் தன் தந்தையிடத்தில் இந்த செய்தியை சொன்னதும் ஃபிரௌன் மாஷிதா அம்மா அவர்களையும் மாஷிதா அவர்களுடைய சின்ன குழந்தைகளையும் அழைத்து வந்து சபையில் நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் ஃபிரௌன் கேட்டான், உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்கின்ற பொழுது மாஷிதா அம்மா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதாக அவர்கள் சொன்னதும் ஃபிரௌன் இன்னும் கோபம் அடைந்தான். ஆனால் ரப்புக்கும் அல்லாஹ், உங்கள் இறைவனையும் விட மிக உயர்ந்தவன் நான் தான் என்று ஃபிரௌன் சொல்லிக் கொண்டான் அல்லவா, நான் தான் இறைவன் என்று ஃபிரௌன் சொல்லிக் கொண்டான் அல்லவா. அந்த ஃபிரௌன் மாஷிதா அம்மா அவர்களுடைய சின்ன சின்ன குழந்தைகள் ஒவ்வொருவரையும் நெருப்பில் தூக்கி போட்டு ஒரு ஈயத்தை காய்ச்சி அதற்குள் ஒவ்வொரு குழந்தையும் தூக்கி போடுகின்ற பொழுது ஃபிரௌன் கேட்டான், இப்பொழுது சொல், உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்கின்ற பொழுது மாஷிதா அம்மா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொன்னார்கள். மீண்டும் இரண்டாவது குழந்தையை ஃபிரௌன் மீண்டும் ஈயத்தை காய்ச்சப்பட்டு அதில் தூக்கி போடுகின்ற பொழுது மாஷிதா அம்மா அவரிடத்தில் கேட்கிறான், இப்பொழுது சொல், உன்னுடைய இறைவன் யார்? மாஷிதா அம்மா அவர்கள் மீண்டும் சொன்னார்கள், என்னுடைய இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொன்னார்கள். இப்படியே ஒவ்வொரு குழந்தையும் தூக்கி போடுகின்ற பொழுது அதே போன்று கேட்கின்ற பொழுது எல்லாம் மாஷிதா அம்மா அவர்கள் என்னுடைய இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள்.
கடைசியாக மாஷிதா அம்மா அவர்கள் தன் கையில் வைத்திருந்த அந்த பச்சையில குழந்தை தவழ்ந்து கூட செல்ல முடியாத அளவிற்கு இருந்த தன்னுடைய பச்சையில அந்த குழந்தையை கையில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய மாஷிதா அம்மா அவருடைய கையிலிருந்து ஃபிரௌன் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அந்த ஈயத்தை காய்ச்சப்பட்டு அதில் தூக்கி போடக்கூடிய அந்த நேரத்தில் மீண்டும் மாஷிதா அம்மா அவரிடத்தில் கேட்கின்றார் ஃபிரௌன், உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்கின்ற பொழுது மாஷிதா அம்மா அவர் தயக்கம் சிறிது நேரம் தயங்கினார்கள். தன்னுடைய சின்ன குழந்தை பச்சையில குழந்தைக்கு எதுவும் ஆயிடுமோ என்று லேசாக தயக்கம் ஏற்படுகின்ற பொழுது இறைவன் அவருடைய ஈமானை இன்னும் வலுப்படுத்துவதற்காக வேண்டி அந்த நேரத்தில் ஒரு செயலை அல்லாஹ் வெளிப்படுத்தினார். அந்த பச்சையில குழந்தை ஃபிரௌனுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த பச்சையில குழந்தை சொன்னது, அம்மா அவர்களே, என்னுடைய தாயை, நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள், நீங்கள் சத்திய மார்க்கத்தில் நீங்கள் உயிரோடு நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்கள், நீங்கள் எதற்கும் தயங்காதீர்கள் என்பதாக அந்த பச்சிலை குழந்தை பேசியதை கேட்டதும் அந்த நேரத்தில் மாஷிதா அம்மா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான், உனக்கும் இறைவன் அல்லாஹுதான் என்பதாக மாஷிதா அம்மா அவர்கள் சொன்னதை கேட்டு ஃபிரௌன் அந்த குழந்தையையும் அதில் தூக்கி போட்டு விட்டான். அடுத்ததாக மாஷிதா அம்மா அவர்களையும் தூக்கி அதில் வீசுங்கள் என்பதாக கட்டளை போட்டதும் அந்த நேரத்தில் ஃபிரௌன் அவர்கள் மாஷிதா அம்மா அவரிடத்தில் கேட்கின்றான், நீ என்னிடத்தில் அடிமையாக வேலை பார்த்திருக்கிறாய், அதற்காக வேண்டி நான் உன்னிடத்தில் ஒன்று கேட்கிறேன், உனக்கு ஏதேனும் ஒரு ஆசை இருக்கிறதா என்று சொல்லி நான் நிறைவேற்றுகிறேன் என்பதாக ஃபிரௌன் மாஷிதா அம்மா அவரிடத்தில் கேட்கின்ற பொழுது மாஷிதா அம்மா அவர்கள் சொன்னார்கள், என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் ஒரே இடத்தில் அடக்கம் செய்ய வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசை என்று சொன்னதும் ஃபிரௌன் அதே போன்று அவருடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக அவருடைய உடலை ஒரே இடத்தில் அவருடைய எலும்புகளை எடுத்து ஒரே இடத்தில் அடக்கம் செய்ய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நாயகம் அவர்களே, அவருடைய ஈமான் வலுவாக இருந்ததன் காரணமாகத்தான் அல்லாஹ் இன்று வரை அல்ல கியாமத் நாள் வரை அவருடைய கபூரில் இருந்து நறுமணத்தை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பான் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறார்கள். இதை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் இந்த செய்தியை அப்படியே சொல்கிறார்கள், யாருடைய ஈமான் வலுவாக இருக்கிறதோ அவருடைய கபூரில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நறுமணத்தை வெளிப்படுத்துவான் என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த மாஷிதா அம்மா அவர்கள் மூலமாக ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாமா அவர்களையும் அல்லாஹ் ஈமான்தாரியாக ஆக்கினார். ஒரு ஈமான் உள்ளவர்களாக ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாமா அவர்களை இந்த நிகழ்வுக்கு பிறகு, இதை பார்த்ததற்கு பிறகு, ஒரு பச்சில குழந்தை சொன்ன அந்த வார்த்தைக்கு பிறகு மாஷிதா அம்மாவுடைய தியாகத்தை புரிந்து கொண்டு ஆசியா அம்மா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக வரலாற்றுகளில் பதிவு செய்யப்படுகிறது. ஆசியா அம்மாவுடைய வரலாற்றை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது, அவருடைய வாழ்க்கையில் சொல்கின்ற பொழுது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆசியா அம்மா அவர்கள் திருமணம் முடிந்ததற்கு பிறகு, ஃபிரௌனை திருமணம் செய்ததற்கு பிறகு ஆசியா அம்மா அவர்களுக்கும் ஃபிரௌனுக்கும் இடையில் எந்த ஒரு உறவும் ஏற்படாத அளவிற்கு இருவரையும் பிரித்து வைத்தான் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். இருவரும் திருமணம் முடிந்தது, ஃபிரௌனுக்கும் ஆசியா அம்மா அவர்களுக்கும் திருமணம் முடிந்தது. ஆனால் திருமணம் முடிந்ததற்கு பிறகு இருவருக்கும் மத்தியில் எந்த ஒரு நெருக்கத்தையும் ஏற்படுத்தாத அளவிற்கு ஃபிரௌனுக்கு ஒரு நோயை ஏற்படுத்தி இருவரையும் சேர விடாமல் இறைவன் பிரித்து வைத்தான். ஆசியா அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை மாஷிதா அம்மா அவர்கள் மூலமாக அல்லாஹ் கொடுத்தான் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். இதே போன்று இந்த மஅராஜுடைய இரவில் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து பைத்துல் மக்திஸ் செல்லக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஏராளமான விஷயங்கள், ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தினார். அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சித்தீக் என்ற பெயரை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தது இந்த மஅராஜுடைய பயணத்திற்கு பிறகுதான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சித்தீக் என்ற உண்மையாளர் என்ற ஒரு சிறப்பு பெயரை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் என்ற பெயரை பெருமானார் சூட்டினார்கள். எப்பொழுது
பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஅராஜுடைய பயணம் எல்லாம் முடிந்துவிட்டது. மஅராஜுடைய பயணம் முடிந்ததற்கு பிறகு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில், நான் மக்காவிலிருந்து பைத்துல் மக்தஸிற்கு ஒரே ஒரு இரவில் நான் சென்று திரும்பி வந்தேன் என்பதாக மக்கா வாசிகளிடத்தில் பெருமானார் சொல்கின்ற பொழுது குறைஷிகள் யாரும் நம்பவில்லை. ஒரே இரவில் மக்காவிலிருந்து பைத்துல் மக்தஸிற்கு எப்படி செல்ல முடியும்? ஒரு மனிதர் மக்காவிலிருந்து பைத்துல் மக்தஸிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் பல நாட்கள் அந்த மனிதன் பயணம் செய்தால் மட்டும்தான் அவன் பைத்துல் மக்தஸிற்கு செல்ல முடியும் என்பதாக குறைஷிகள் சொன்னார்கள். ஏனென்றால் குறைஷிகள் அதிகமானவர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள். அப்படி பயணம் செய்ததினால் அவர்கள் தெரிந்தவாறு குறைஷிகள் பெருமானாரிடத்தில் இது போன்று சொல்கின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் குறைஷிகள் சொல்கிறார்கள், உங்களுடைய தோழர் இதுபோன்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள், நீங்கள் இதை நம்புகிறீர்களா என்று கேட்கின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இறைவனுடைய புறத்திலிருந்து பெருமானாருக்கு வஹி வருவது எப்படி உண்மையோ, பெருமானாருக்கு இறைவனுடைய புறத்திலிருந்து வஹி குர்ஆனுடைய வசனம் இறக்கப்படுவது எப்படி உண்மையோ அதே போன்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே இரவு மக்காவிலிருந்து பைத்துல் மக்தஸிற்கு சென்றது உண்மைதான் என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறைஷிகளிடத்தில் எடுத்து சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் தான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரே, நீங்கள் என்னுடைய விஷயத்தை நீங்கள் உண்மையை சொல்லிவிட்டீர்கள், நான் சொன்ன அந்த விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் உண்மையை சொல்லிவிட்டீர்கள் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சித்தீக், உண்மையாளர் என்ற இந்த பெயரை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஅராஜுடைய பயணத்திற்கு பிறகுதான் அபூபக்கர் சித்தீக் என்ற இந்த சிறப்பு பெயர் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வைத்தார்கள். இப்படி பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஏராளமான விஷயங்களை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இந்த மஅராஜுடைய பயணத்திலே அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். மக்காவிலிருந்து பைத்துல் மக்தஸிற்கு செல்லக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மனிதர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படக்கூடிய விஷயத்தையும் பெருமானாருக்கு காட்டினார். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது ஒவ்வொன்றையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டு அது யார், அது எதற்காக அந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது, என்ன காரணம் என்பதை எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நிகழ்வின் மூலமாக சொல்லி காட்டினார்கள். இந்த நிகழ்வின் மூலமாக பெருமானார் சொர்க்கத்தையும் பார்த்தார்கள், நரகத்தையும் பார்த்தார்கள். நரகத்தில் என்னென்ன நரகமெல்லாம் இருக்கிறது என்பதை எல்லாம் பார்த்தார்கள். சொர்க்கத்தில் யார் யாருக்கு என்னென்ன எல்லாம் கொடுக்கப்படுகிறது என்பதை எல்லாம் பார்த்தார்கள். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஅராஜ் வானத்திற்கு உயர்த்தப்படக்கூடிய அந்த நேரத்தில் வானத்தில் யார் யார் எல்லாம் பெருமானார் பார்த்தார்கள், எந்தெந்த நபிமார்களை எல்லாம் பெருமானார் பார்த்தார்கள், நபிமார்களிடத்தில் என்னென்ன எல்லாம் பேசினார்கள் என்பது எல்லாவற்றையும் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக எடுத்து உரைத்தார்கள் பெருமானார். அப்படி மிகப்பெரிய ஒரு புனிதமான ஒரு நாளாக மஅராஜுடைய இந்த பயணத்தை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அற்புதங்களில் பல அற்புதங்கள் இருந்தாலும், பல நபிமார்களுக்கு பல அற்புதத்தை ஏற்படுத்தினாலும், எந்த ஒரு நபிக்கும் கிடைக்காத மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஅராஜ் எனும் இந்த பயணத்தை பெருமானாருக்கு மட்டும் அல்லாஹ் நிரந்தரமாக தனித்துவம் மிக்கதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஒரு மஅராஜுடைய பயணத்தை ஆக்கியிருக்கிறார். ஆக இந்த மஅராஜுடைய பயணத்தில் நாம் சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் ஈமான் எந்த அளவிற்கு வலுவானதாக இருந்தது என்பதை எல்லாம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷிதா அம்மா அவர்களை கபூரில் கண்ட அந்த விஷயத்தை எல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் என்று சொன்னார். இப்போ நம்முடைய ஈமான் எந்த அளவிற்கு வலுவானதாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வின் மூலமாக சஹாபாக்களுக்கு மாத்திரமல்ல இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாரின் மூலமாக இந்த நிகழ்வை வைத்து நமக்கு உணர வைத்திருக்கின்றார். கண்ணியமானவர்களே, இந்த மஅராஜ் இருக்கக்கூடிய இந்த பயணம் என்பது இஸ்லாத்தில், அதுவும் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் தனித்துவம் வாய்ந்த ஒரு
பயணமாக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான். நாம் அது முழுமையாக நம்ப வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, அல்லாஹ் குர்ஆனில் இதை சொல்லிக்கொண்டே வருவான். பெருமானார் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸிற்கு செல்லப்பட்ட அந்த விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி வருவான். எவர் ஒருவர் இதை மறுக்கிறாரோ, அன்றைய குறைஷிகள் அதை சொல்கின்ற பொழுது மறுத்தார்கள். யார் ஒருவர் இந்த நிகழ்வை மறுக்கிறாரோ அவர் குர்ஆனுடைய வசனத்தையும் மறுத்தவருக்கு சமமானவராக ஆகிவிடுவார். யார் குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை மறுக்கிறாரோ அவர் காஃபிராக ஆகிவிடுகிறார் என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்களாக. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வு யாரும் மறுத்துவிடக் கூடாது என்பதற்காக குர்ஆனில் அதை அல்லாஹ் தெரிப்படுத்தி விட்டார். ஆனால் நாம் பெருமானுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.